மருந்து வாங்கச் சென்ற தங்கமயில் அங்கு சரவணனும் அஞ்சலியும் நெருக்கமாக இருப்பதை பார்த்து உடைந்து போகிறார். அன்று இரவு முழுவதும் அழுதுவிட்டு மறுநாள் காலையில் மீனாவிடம் தன் மனக்குமுறலை கொட்டுகிறார். அவர் இன்னொரு பொண்ணு கூட பைக்ல போறார் மீனா, அவர் தோள் மேல கை போட்டுட்டு போறா என்று மயில் சொல்ல மீனா அவரை தேற்றுகிறார். அக்கா, இப்போதைக்கு உங்க கவனம் குழந்தை மேல மட்டும்தான் இருக்கணும், எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க என்று ஆறுதல் கூறுகிறார். யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்தில்தான் சொன்னதாகவும் இனி அவர் யாரிடம் வேண்டுமானாலும் வாழட்டும் என்று விரக்தியில் பேசுகிறார் மயில். அதே சமயம் பாண்டியன் கடைக்கு வந்த ஒரு பெண் சரவணனை அஞ்சலியுடன் பார்த்த விஷயத்தை போட்டுடைக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பாண்டியன், இன்னும் விவாகரத்து முடியல, அதுக்குள்ள இப்படி என் பேரை கெடுக்காதே என்று சரவணனை கண்டிக்கிறார். அப்போது வரும் வழக்கறிஞரின் அழைப்பு மறுநாள் காலையிலேயே விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வருவதை உறுதி செய்கிறது. நீதிமன்றத்தில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கோமதி மயிலை வசைபாட மீனா அவருக்கு ஆதரவாக நிற்கிறார். சரவணன் மயிலிடம், இங்கே வந்து பாவம் போல நடிக்காதே, உனக்கு விவாகரத்து கொடுப்பது உறுதி என்று ஆக்ரோஷமாக பேசுகிறார். கோமதியும், தின்ன உப்புக்கு நன்றியா, இந்த ஒரு முறையிலேயே விவாகரத்து கொடுத்துட்டு போயிடு என்கிறார். பாக்கியம் மயிலின் கர்ப்பத்தை பற்றி சொல்ல முயல மயில் அதை தடுத்து விடுகிறார். நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கும்போது மயில் ஒருமனதாக விவாகரத்துக்குச் சம்மதம் தெரிவிக்கிறார். ஆனால் திடீரென அவர் மயங்கி விழ அங்கு வந்த மருத்துவர் மயில் கர்ப்பமாக இருக்கும் செய்தியை அனைவர் முன்னிலையிலும் அறிவிக்கிறார். இந்த செய்தியைக் கேட்டு பாண்டியனும் கோமதியும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். தங்கள் குடும்ப வாரிசை சுமக்கும் மயிலை அரவணைக்கிறார்கள். ஆனால் மயில், அவரே இந்த குழந்தை அவருடையது இல்லை என்று சொன்ன பிறகு எனக்கு இந்த உறவு வேண்டாம் என்று பிடிவாதமாக இருக்கிறார். தன் தவறை உணர்ந்த சரவணன் குற்ற உணர்ச்சியில் மண்டியிட்டு, தெரியாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு மயிலு என்று கதறி அழுகிறார். இந்த சூழலை மயில் எப்படி கையாளப் போகிறார் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். சரவணன் கதறி அழுது மன்னிப்பு கேட்டாலும் அவமானத்தால் குறுகிப் போயிருந்த மயிலின் மனம் அவ்வளவு சீக்கிரம் இழகவில்லை. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது இந்த மனசு எவ்வளவு துடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த நிமிஷம் இந்த வாரிசுக்காகத்தான் நான் வேணும்னு கேக்குறீங்க, ஆனா எனக்கு இந்த உறவே வேண்டாம் என்று பிடிவாதமாகச் சொல்லிவிட்டு நீதிமன்றத்தை விட்டு வெளியேறுகிறார் மயில். பாண்டியனும் கோமதியும் ஓடிப்போய் மயிலை தடுக்கிறார்கள். மயிலு, தெரியாம நடந்துருச்சு, பெத்தவங்க நாங்க இருக்கோம்ல, வீட்டுக்கு வாம்மா என்று கெஞ்சுகிறார்கள். ஆனால் பாக்கியம், இத்தனை நாள் என் பொண்ணு அழுதுட்டு இருந்தப்ப நீங்க எங்க போனீங்க, இப்போ வாரிசுன்னு வந்தவுடனே பாசம் பொங்குதா என்று ஆவேசமாக கேட்க பாண்டியன் குடும்பமே பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நிற்கிறது. வீட்டுக்குத் திரும்பிய சரவணன் அஞ்சலியின் நினைப்பே இல்லாமல் மயிலின் நினைவிலேயே பித்துப் பிடித்தவர் போலிருக்கிறார். அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் தவிக்கிறார். இதற்கிடையில் அஞ்சலி சரவணனுக்கு தொடர்ந்து போன் செய்து, நாளைக்கு நம்ம வெளியில போலாமா என்று கேட்க ஆத்திரமடைந்த சரவணன், இனிமே எனக்கு போன் பண்ணாதே அஞ்சலி, என் வாழ்க்கை என் பொண்டாட்டி மயில் கூடத்தான் என்று கத்திவிட்டு போனை துண்டிக்கிறார். மறுநாள் காலை பாண்டியனும் கோமதியும் பழங்கள் மற்றும் பலகாரங்களுடன் மயிலின் வீட்டுக்குச் செல்கிறார்கள். அங்கு மயில் வேலையில் மும்முரமாக இருக்க அவரை பார்த்து கோமதி கண்கலங்குகிறார். மயிலு, இதோ பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், எங்க கூட கிளம்பி வா என்று அழைக்கிறார். மீனாவும் அங்கு வந்து, அக்கா, பெரியவங்க இவ்ளோ தூரம் வந்து கேக்குறாங்க, மனச மாத்திக்கோங்க என்று பக்குவமாகச் சொல்கிறார். மயில் மெல்லத் திரும்பி பார்க்க வாசலில் சரவணன் கைகளைக் கட்டிக்கொண்டு குற்ற உணர்ச்சியோடு கண்ணீருடன் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறார். அந்த பார்வையில் இன்னும் கோபம் இருந்தாலும் ஒருவித தவிப்பும் தெரிகிறது. மயில் தன் கணவனை மன்னிப்பாரா அல்லது தன் முடிவில் உறுதியாக இருப்பாரா என்று பார்ப்போம். சரவணன் வாசலில் நிற்பதை பார்த்த பாக்கியம், இன்னும் எதுக்கு இங்க வந்தீங்க, என் பொண்ணு நிம்மதியா இருக்குதே, உங்களுக்கு பிடிக்கலையா என்று கோபமாக கேட்கிறார். ஆனால் பாண்டியனோ, அம்மா பாக்கியம், அவன் பண்ணது தப்புதான், ஆனா இப்போ அவன் உண்மையாவே வருந்துறான், மயில் இல்லாம அவனால இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் என்று சமாதானம் செய்கிறார். மெல்ல மயிலின் அருகில் வரும் சரவணன் அவர் காலடியில் அமர்ந்து விடுகிறார். மயிலு, அன்னைக்கு நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ என் நெஞ்சில முள்ளா குத்துது. நீ இல்லாத இந்த ஒரு நாள் நரகமா இருந்துச்சு. இந்த வாரிசுக்காக மட்டுமில்ல, நீ என் பொண்டாட்டியா எனக்கு வேணும், தயவு செஞ்சு ஒருமுறை மன்னிப்பு கொடு என்று தேம்பி அழுகிறார். மயில் மௌனமாக இருக்கிறார். அவர் கண்களில் கண்ணீர் திரண்டாலும் பழைய காயங்கள் அவரை தடுக்கின்றன. அப்போது மீனா குறுக்கிட்டு, அக்கா, மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா சரவணன் மாமா இப்போ தன் தப்பை உணர்ந்து அஞ்சலிய முழுசா விளக்கிட்டதா சொல்றாரு. ஒரு குழந்தைக்கு அப்பாவோட அணைப்பு கண்டிப்பா வேணும், யோசிங்கக்கா என்று பக்குவமாக பேசுகிறார். கோமதியும் மயிலின் கைகளை பிடித்துக்கொண்டு, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரவேண்டாம் மயிலு, என் மகளாவா, உன்னை ஒரு குறையும் இல்லாம நான் பார்த்துக்கிறேன் என்று உருக்கமாகச் சொல்ல மயிலின் பிடிவாதம் மெல்லத் தளர்கிறது. கடைசியாக மயில் பேசுகிறார். நிச்சயமா நான் வர்றேன் அத்த, ஆனா அது எனக்காகவோ இல்ல, என் புருஷனுக்காகவோ இல்ல.
இந்த வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு அடையாளம் வேணும், அதுக்கு தகப்பனா இவர் இருந்தே ஆகணும், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வர்றேன் என்று சொல்ல சரவணனுக்கு உயிர் திரும்பியது போல் ஆகிறது. பாண்டியன் குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மயிலை மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார்கள். வீட்டுக்குச் சென்றதும் கோமதி ஆரத்தி எடுத்து மயிலை வரவேற்கிறார். சரவணன் மயிலுக்காக ஒரு ஸ்பெஷல் ரூமை தயார் செய்து அவருக்கு தேவையான அனைத்தையும் பார்த்துச் செய்கிறார். ஆனால் இதையெல்லாம் கேள்விப்பட்ட அஞ்சலி சும்மா இருப்பாரா? அவர் ஏதோ ஒரு திட்டத்தோடு பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்கு வருகிறார். அங்கு சரவணனை சந்தித்து, என்ன சரவணா, திடீர்னு இப்படி அந்த பொண்ணு பக்கம் போயிட்ட, நம்ம காதலுக்கு மரியாதையே இல்லையா என்று வம்பிழுக்கிறார். அப்போது அங்கு வரும் பாண்டியன் அஞ்சலியை பார்த்து ஆவேசமாகிறார். இனிமே என் மகனைச் சுத்தி உன்னை பார்த்தேன், நடக்கிறதே வேற என்று எச்சரிக்கிறார். அஞ்சலி அங்கிருந்து கோபமாகச் சென்றாலும் அவர் பார்வை ஒரு பெரிய விபரீதத்தை குறிப்பது போல் இருக்கிறது. பாண்டியன் எச்சரித்த பிறகும் அஞ்சலி அடங்குவதாக தெரியவில்லை. சரவணன் எனக்காகத்தான் வருவான், இந்த வாரிசு வந்ததும் அவனை எங்களிடமிருந்து பிரிச்சிடுவாங்களா என்று வன்மத்தோடு கிளம்பிச் செல்கிறார். வீட்டில் மயில் வந்த பிறகு கோமதி அவரை தலையில் வைத்து தாங்குகிறார். மயிலு, நீ எதுக்கும் கவலைப்படாதே, உனக்கு என்ன பிடிக்குமோ அதைச் சொல்லு, நான் சமைச்சு தர்றேன் என்று பாசத்தை பொழிகிறார். சரவணன் மெல்ல மெல்ல மயிலின் மனதை வெல்லப் போராடுகிறார். மயில் பேசாமல் இருந்தாலும் அவர் காட்டும் அக்கறையில் ஒரு மாற்றம் தெரிகிறது. அடுத்த நாள் காலை சரவணன் கடைக்கு கிளம்பும்போது அஞ்சலி ஃபோன் செய்கிறார். சரவணா, நான் இப்போ தற்கொலை பண்ணிக்கப் போறேன், நீ உடனே வரலன்னா என் உயிருக்கு நீதான் காரணம் என்று மிரட்டுகிறார். பதறிப்போன சரவணன் மயிலிடம் சொல்லாமல் அஞ்சலி இருக்கும் இடத்திற்கு ஓடுகிறார். அங்கு அஞ்சலி ஒரு பாலத்தின் ஓரத்தில் நின்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். சரவணா, உன் வாரிசுக்காக என்னை விட்டுட்டியே, நான் எப்படி வாழ்வேன் என்று அழ சரவணன் அவரை சமாதானப்படுத்த முயல்கிறார். துரதிருஷ்டவசமாக அதே சமயம் மீனாவுடன் மருத்துவமனைக்குச் சென்று திரும்பிக் கொண்டிருந்த மயில் காரிலிருந்து இதை பார்த்து விடுகிறார். மயிலின் கண்கள் சிவக்கின்றன. மீனா, பாரு, மறுபடியும் அதே தப்பைதான் பண்றாரு. இவருக்கு என் மேல உண்மையாவே அக்கறை இருந்தா அந்த பொண்ணுகிட்ட இப்படி போய் நிப்பாரா என்று கேட்க மீனாவுக்கும் கோபம் வருகிறது. அக்கா, இருங்க, இப்போவே போய் என்னன்னு கேட்போம் என்று காரை நிறுத்துகிறார்கள். மயில் நேராக அஞ்சலி முன் போய் நிற்கிறார். இங்க பாரு அஞ்சலி, உனக்கு தேவையானது என் புருஷனா இல்ல, அவரோட பணமா? இப்போவே இவரை உனக்கு வேணும்னா கூட்டிட்டு போ. ஆனா இனிமே என் வாழ்க்கையிலையோ என் குழந்தை வாழ்க்கையிலையோ குறுக்கிடக்கூடாது என்று கம்பீரமாக பேசுகிறார். சரவணன் அதிர்ந்து போய் நிற்கிறார். மயிலு, அது இவ ஏதோ தப்பான முடிவு எடுக்கிறேன்னு சொன்னா அதான் வந்தேன் என்று திக்கித் திணறுகிறார். உடனே மயில், ஒரு பொண்ணு தப்பான முடிவு எடுக்கிறேன்னு சொன்னா பதறீங்களே, ஆனா உங்க தப்பான வார்த்தையால நான் செத்துப் போயிருக்க வேண்டியவள்னு உங்களுக்கு தோணலையா என்று கேட்க சரவணன் வாயடைத்துப் போகிறார். அப்போது அஞ்சலி சிரித்துக்கொண்டே, பார்த்தியா சரவணா, உன் பொண்டாட்டிக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லை, ஆனா நான் உன்னை அவ்வளவு நம்புறேன் என்று மூட்டிவிடப் பார்க்கிறார். உடனே மீனா இடையில் புகுந்து, ஏ அஞ்சலி, உன் நாடகமெல்லாம் எங்களுக்குத் தெரியும், போலீஸை கூப்பிட்டு உன்னை உள்ள தள்ளவா என்று மிரட்ட அஞ்சலி அங்கிருந்து நழுவுகிறார். மயில் சரவணனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். இனிமே நீங்க என் முகத்துல முழிக்காதீங்க, நான் என் குழந்தையோட எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென நடக்கிறார்.